இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா புதன்கிழமையில வந்திருக்கு. இன்னும் சிறப்பு என்னென்னா, இந்த ஆண்டு இறுதியான சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு நடக்க இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமையில இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயம் என்ன, இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க இருக்கு, மேலும் திருப்பதி ஏழுமலையானின் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வழிபாடுகளை மேற்கொண்டால் எந்தவித தோஷங்களும் ஏற்படாமல் அதன் பாதிப்புகள் இருந்து நம்ம பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்க முடியும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் பார்த்திங்கன்னா எல்லோராலும் எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது. ஏழுமலையான் அழைத்தால் மட்டும்தாங்க, ஏழையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இந்த ஏழுமலையானை நேரில் தரிசிக்க முடியும். சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரை வரை பல சிறப்புகளை கொண்டிருக்குங்க. திருமலையை சென்று வந்தாலே திருப்ப வரும்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையானை தரிசிக்கிறாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரிய கிரகணமும் ஆடி அமாவாசை இணைந்த நாளில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய கிரகண நேரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லலாமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செல்லலாங்க. ஏன்னா இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் எந்த ஒரு நடையடிப்பு இல்லைன்னா தரிசன மாற்றமும் ஏற்படுவது இல்லை. வழக்கம் போல் நீங்கள் சாமி இந்த நாளை தரிசிக்கலாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ உள்ளது. இந்த கிரகணம் கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தின் நிகழ இருக்குதுங்க. இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் சில ராசிகளுக்கு சிரமங்களையும் தொழில் நிதிநிலை மரியாதை தொடர்பான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில மாற்றங்களில் கவனமாக இருக்கணும். இந்த ராசிகள் எந்த கிரகணத்தில் சற்று பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த 12ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் இரவு 9:04 தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:27 வரை நீடிக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் நமக்கு சூத காலம் பொருந்தாதுங்க. இருந்தாலும் சில ராசிகளுக்கு பாதகமான தாக்கத்தை இந்த நேரத்தில் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதில் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் நிகழ்வதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இளைய சகோதரர்களோடு பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு அதிகம் ஏற்படும். நிதி சார்ந்த சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சு பணி பரிவர்த்தனைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. பணியிடத்தில் அந்தஸ்து மரியாதை சற்று பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக மிதுன ராசினருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்களில் உடல்நலத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக கடக ராசினருக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை நீங்கள் தூங்கி எந்திரித்ததும் வீட்டை சுத்தப்படுத்தி குளித்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. கிரகணத்தால் தாக்கத்தால் உங்கள் தொழில் தொடர்பாக வேலைகளில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். பணி அழுத்தம் காரணமாக மன உளைச்சல் உண்டாகும். அதே போல் சிம்ம ராசினருக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பாக சவால்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் நிதி விவகாரங்களை திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. மேலும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தாலே வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்குதுன்னு என்பதால் தான் மணிக்கணக்கில் ஏழுமலையானை தரிசிக்க நம்ம காத்திருக்கோம். திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரை பல சிறப்புகளை கொண்டிருக்கு. இந்த ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநில சித்தூர் மாவட்டத்தில் தாங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்தில் அமைந்திருக்கு. இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கிறாரு. மேலும் இங்கு ஏழுமலைக்கு பார்த்திங்கன்னா
நம்பர் 1 பணக்கார கோவில்களில் உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபாடு செல்லக்கூடிய கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மட்டும்தான். திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர். இவர் கலியுகத்தின் தன்னை நம்பக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் மாற்றங்களையும் நிகழ்த்தி வண்ணமே இருக்கிறாருங்க. திருப்பதி சென்று வருபவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதும் பலரும் நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிசயமாக இருக்குங்க. உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுள் தான் இந்த திருமலை திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி சென்று வந்தாலே திருப்ப வருங்க கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வனா பெருமாளின் மகிமை நம்ம தெரியும். ஏழுமலையான் கோவிலில் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கக்கூடிய மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வரவழைக்கப்படுது. திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் ரொம்பவே பாதுகாக்கப்பட்டதாக இருக்குது. ரொம்ப மிகச்சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததும் கிடையாதுங்க. இந்த கிராமத்தில் இருப்பவங்க தவிர வேறு யாரும் வெளியாட்கள் இங்கு சென்றதும் கிடையாதான். இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாமல் இருக்குது. அடுத்தபடியாக கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவர் இருப்பதோ கருவறையின் மையப்பகுதி கிடையாதுங்க. கருவறையின் வலதுபுறம் இருக்கக்கூடிய ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாரு. மேலும் இங்கு பெருமாளின் தலைமுடி ரொம்பவே மென்மையாக நீண்டதாக மட்டும் இல்லைங்க, அப்படியே அச்சுயசலாக உண்மையான முடியாக இருக்குமா. ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தன்னுடைய முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டு போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டதாகவோ அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்த அதை ஏற்றுக்கொண்டாரு பெருமாளும். அன்று முதல் தாங்க திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோ தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு வேண்டுதல் நிறைவேறிவிட்டா பிறகு மொட்டை போடக்கூடிய பழக்கமும் இன்னும் இருக்குதுங்க. அடுத்தபடியாக கோவிலில் பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகிலே நீங்கள் காது வைத்து கேட்டால் ஓயாத அலைவோசை கேட்குமா. இது நம்ப முடியாததாக இருந்தாலும் இதுதான் உண்மைங்க. மேலும் பெருமாளுக்கு முன்னாடியே விளக்கு எப்போது எரிந்து கொண்டே இருக்கோ. இது யார் எப்போது ஏற்றி வைத்தாங்கன்னு இதுவரை யாருக்கும் தெரியாதுங்க. ஆனால் பல காலமாக அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குது. இனியும் எரியுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து 12 பேருக்கு மரண தண்டனை விதித்தார். அந்த 12 பேரும் மன்னருடைய உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டாங்க. அவங்க இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளுடைய உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் சுவற்றில் தொடங்க விடப்பட்டது. அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலேயே தோன்றி உள்ளாருன்னு சொல்கிறாங்க. அதே போல் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்குங்க. இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வகைகளிலும் முயற்சி செய்து அதை உலர வைக்க முடியவில்லைங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகளை கற்ப கிரகத்துக்கு வெளியே எடுத்து வரக்கூடாது. இதனால் சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விட்டுறாங்க. இந்த மலைகள் திருப்பதியில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேர்படு இடத்துல தேங்கி நிற்பதை பார்க்கலாங்க. அதே போல் ஏழுமலையான் சிலையின் மீது எப்போதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பச்சை கற்பூரத்தை எங்கு கல்லின் மீது பூசினாலும் அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அறிவியல் ரீதியாக உண்மையாக இருந்தாலும் ஆனால் ஏழுமலையான் சிலையில் இதுவரை பச்சை கற்பூர சாற்றியதற்கான அடையாளமும் கூட ஏற்பட கிடையாதுங்க. பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையான் திருமீனே தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருது. அது மட்டும் இல்லை, ஏழுமலையான் சிலை கல்லால் ஆனது என்றாலும் இது உயிர்ப்போடு உள்ளது போல நம்பாமல் இருக்க முடியாது. பெருமாளின் உடல் எப்போதும் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்குது. திருமலை ஆனால் 3000 அடி உயரத்தில் அமைந்திருக்குங்க. மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும் இருந்தாலும் ஏழுமலையான் உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாகவே இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது வேர்வை துளிகள் காணப்படுமா. இவைகள் புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கிறாங்க. மேலும் வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு
புரோகிதர்களின் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை அகற்றும் போது ரொம்பவே உஷ்ணத்தோடு இருக்குமாங்க. இன்னைக்கான வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலையும் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கொண்டா வீடியோ பிடிச்சிருந்தா 12 ராசிகளில் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவங்க ஓம் நமோ நாராயணான மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.